கிட்டத்தட்ட 110 கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டுல 70% மேல இருக்கிற பாப்புலேஷன் 40 வயசுக்குள்ள இருக்கும்போது மத்திய அமைச்சரவையில் இருக்கிற சராசரி அமைச்சரோட வயசு 53, கேபினெட் மினிஸ்ட்ரியில இருக்கிற சராசரி அமைச்சரோட வயசு 63. இளைஞர்கள் எல்லா துறையிலும் சாதிக்கும் போது அரசியல்ல மட்டும் நம்ம ஏன் ஒதுங்கி இருக்கோம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பேசினோம். அரசியல் வரதுக்கு பணம் வேணும், வந்தா ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற பயமா இருக்கு, எனக்கு ஏன் சார் அப்படிங்கிற சமூக அக்கறையின்மை, இந்த மாதிரி முக்கியமான காரணங்கள் தான் எங்களை அரசியலுக்கு வர விடாம தடுக்கிறது அப்படிங்கறத பத்தி நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டாங்க. ஆனா இந்த காரணங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் அடிப்படை அரசியல் தெரியாதுதான் அப்படிங்கிற கருத்தை இயக்குனர் தங்கர் பச்சன் பதிவு பண்ணார். இவ்வளவு காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் உங்களுக்கும் எனக்கும் அரசியல் வருது அப்படின்னாலே உடனே எம்எல்ஏ எம்பி போன்ற பெரும் பதவிகளில் போட்டியிறது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா நம்மள சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் அரசியல் இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம உணரணும். பால் விலை, பெட்ரோல் விலை 2 ரூபாய் ஏறதுல இருந்து நியூக்ளியர் பிளான்ட் வரணுமா வேண்டாமாங்கிறது வரைக்கும் எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை தெரிஞ்சுக்கிறதா முதல் படி. சினிமால வர மாதிரி சிஎம் பிஎம் அமெரிக்க ஜனாதிபதினு ஒரே நாள்ல நம்மளால ஆக முடியலனாலும் உங்க தெருவுல ஒரு மரம் வெட்டப்படுறதை தடுக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்க ஒரு அரசியல்வாதி. ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் போட்டிருக்கிற ஒரு இளமையான இந்திய அரசியல் உருவாக காரணமா இருப்போம். இனி ஒரு விதி செய்வோம். இதுதான் பாலாஜி.